வெல்கம் டு ராக்கம்மா கிச்சன். ராக்கம்மா கிச்சனில் இன்றைக்கி நண்டு வறுவல் எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். நண்டு எடுத்துப்போம், க்ளீன் பண்ணி எடுத்துப்போம். இந்த மாதிரி நீங்கள் நண்டு எங்கே வாங்குறீங்களோ அங்கேயே க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்தா சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஒரு மஞ்சாத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமாக நல்லா கழுவி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் சமைக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கோம். எல்லாத்தையுமே கட் பண்ணிப்போம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க, அதில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருந்தால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் நான் கடல எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நீங்கள் அடுத்த பொருளை சேர்த்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்காத பின்னையே நீங்கள் தக்காளியை ஆட் பண்ணக்கூடாது. வெங்காயம் நல்லா வதங்கிட்ட உடனே தான் தக்காளியை ஆட் பண்ணணும். ஓரளவுக்கு ப்ரௌன் கலரில் வெங்காயம் வதங்கினா போதும். ரொம்பவும் தீச்சல் பிடிக்கிற அளவுக்கு வதங்கவும் கூடாது. மீடியம் சைஸில் வதங்கினா போதும். நீங்கள் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை நல்லா வெங்காயத்துக்கு மிக்ஸ் பண்ணி அதில் இருக்க புளிப்பெல்லாம் ஏறணும். வெங்காயத்துக்கு கூட மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயம் நல்லாவும் தக்காளி நல்லாவும் வதங்கின உடனே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்து அதையும் நல்லா கூட மிக்ஸ் ஆகட்டும், நல்லா வதங்கட்டும். எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆன உடனே நீங்கள் நண்டை ஆட் பண்ணிக்கலாம். நண்டு நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்க நண்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நண்டு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா அது சேர்த்து வச்சுக்கிற மசாலா கூட நண்டாக பிரட்டி விடுங்க. மசாலா நல்லா உள்ளே ஏறட்டும். நல்லா பிரட்டி விட்டுடுங்க. நீங்கள் பிரட்டி விட்டுட்ட உடனே தண்ணி தேவையான அளவுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி வச்சிட்டாலும் அது சுண்டுறதுக்கு லேட் ஆகும். நம்ம செய்கிறது வறுவல் செய்யும். தண்ணி அதிகமாக வச்சிங்கன்னா சுண்டுறதுக்கு லேட் ஆகும். அதனால் மீடியமான சைஸ் தண்ணி வச்சா போதும். நண்டு வேகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான பொருள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிளகாய்த்தூள் வீட்டிலேயே நம்ம அரைப்போம். பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் அது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒருத்தர் மிளகாய்த்தூள் காரமாக இருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. காரம் கம்மியாக இருந்தால் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டிங்கன்னா தலை நல்லா கிளறுங்க. கிளறும்போது அதுலேயும் நண்டுலேயும் கொஞ்சம் தண்ணி விடும். தண்ணி விட்டதுன்னா தண்ணி விடும் நண்டுலேயும். கொஞ்சம் அப்படியே வேகட்டும். ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சு திறந்து பாருங்கள். இந்த டைமில் உப்பு காரம் எல்லாமே சரி பார்த்துக்குங்க. சரி பார்த்துட்ட உடனே தண்ணி சுண்டிடுச்சுன்னா இறக்கிடலாம். நண்டு சுவையான நண்டு ரெடி. சூப்பரான நண்டு ரெடி. தண்ணி சுண்டின உடனே இறக்கி நீங்கள் சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிடுங்க. இல்லையா அப்படியே நண்டு எடுத்து சாப்பிட்டாலும் ஓகே தான். உங்களுக்கு சூப்பரான சைடிஷ் ரெடி.